தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு இலங்கை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மாநகரில் இரவு முழுவதும் கனை. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், எண்ணூர் போன்ற இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை. பூந்தமல்லி, திருவேற்காடு, வானகரம், கிழக்கு கடற்கரை சாலைகளிலும் கொட்டி தீர்த்த மழை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்பிணை கோரிய நடிகை கஸ்தூரி. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 20 கிலோ தங்கம் பறிமுதல். குருவிகளாக செயல்பட்டு சிங்கப்பூரிலிருந்து கடத்திய 25 பேர் கைது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு எதிரே பச்சிளங்குழந்தையின் சடலத்துடன் போராடியவர்கள் மீது தடியடி. பிரசவத்தின் போது அரசு மருத்துவர்கள் கவனமாக செயல்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்திற்கு மீண்டும் சிக்கல். 20 கோடி ரூபாய் கடன் தொகையை செலுத்தாவிட்டால் படத்தை வெளியிடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 23 ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு சிறை. நவம்பர் 25ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க உத்தரவு. சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழ்நாட்டு வீரர் பிரணவ் வெற்றி. அடுத்த ஆண்டு நடைபெறும் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவுக்கு தகுதி. பாஜகவுடன் எப்போதும் அதிமுக கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறாத நிலையில் ஜெயக்குமார் விளக்கம். பிஜேபியோட ஒட்டு இல்லை, உறவில்லை என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த முடிவை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த நிலைப்பாட்டிலே கண்டிப்பாக 2026 சரி எந்த காலத்திலும் தொடரும் என்பதுதான் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை. எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் விவாதத்திற்கு செல்வேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சரை விவாதத்திற்கு அழைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்களா? முதலமைச்சர் என்ன கூப்பிட்டா நான் போவேன். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டி என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். தனது கால்களை நம்பியே தனது பயணம் என்றும் உறுதி. நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் போட்டிடுவேன். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பிதான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். பாலக்கோடு அருகே கிணற்றில் விழுந்த சிறுத்தை தப்பி ஓட்டம். கிராம மக்கள் கவனமாக இருக்க வனத்துறை வேண்டுகோள். மேல்சந்திராபுரம், சந்தன்கொட்டாய், குண்டுப்பள்ளம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் சிறுத்தை வயல் பகுதியிலோ இல்ல ஊரிலோ நடமாட்டம் இருந்தால் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும். மதுவை அதிக விலைக்கு விற்கும் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் அனைவரும் சஸ்பெண்ட். அரசின் சுற்றறிக்கையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பினர். இஸ்ரேலில் பற்றி எறிந்த கார்கள்.
வயநாடு தொகுதியில் நிறைவடைந்தது பரப்புரை. ராகுல் காந்தியுடன் பிரியங்கா இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. மணிப்பூரில் 11 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற மத்திய பாதுகாப்பு படை போலீசார். மோதலில் சிஆர்பிஎஃப் வீரரும் உயிரிழப்பு. கிட்ஸ்களின் ஃபேவரட் சக்திமான் தொடர் மீண்டும் வருகிறது. முகேஷ் கண்ணா மீண்டும் சக்திமானாக நடிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு தொடங்கிய மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைக்கிறார். ரகுவரன், வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருது. சென்னையினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்கள். வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. வானிலை ஆய்வாளர்களும் வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருந்தது என்னன்னா, இன்று இரவிலிருந்தும் இன்று விடிய காலையிலிருந்தும் மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலை பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் விட்டு விட்டு மழை பெய்து வந்த நிலையில் சென்னை முழுவதுமே பரவலாக நீங்கள் பார்க்கலாம். வட சென்னையாக இருக்கட்டும், மத்திய சென்னை, தென் சென்னை போன்ற பகுதிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா விடிய விடிய மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. சரியாக காலை 5 மணியிலிருந்து நல்ல மழையை தொடங்கி இருக்கிறது பார்க்க முடிகிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கிண்டி, ஆலந்தூர் போன்ற பகுதிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா காலை 5 மணியிலிருந்து நல்ல மழை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மழை காலை 7 மணி வரைக்கும் நல்ல இடிமின்னலுடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக இந்த கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவது. களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் வழங்கிய விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியிருக்கும் நிலையில் நேற்றிரவு முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக சாத்தியக்கூறுகள் நிலவியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் மியான்மர் கடலோர பகுதியில் நிலவி வந்த காற்றின் சுழற்சியின் காரணமாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தடைபட்டது. பின்னர் மியான்மர் பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட மேலடுக்கு சுழற்சியின் தாக்கத்தின் கீழ் அதே பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் காற்றின் ஒருங்கிணைப்பை பொறுத்து பலத்த மழை பெய்யலாம் என்றும், காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு கடற்கரைக்கு அருகே நகரும் போது கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் நள்ளிரவில் கனமழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள சூழலில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. அதன்படி நேற்றிரவில் இருந்து பலமாக காற்று வீசிய நிலையில் பின்னர் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டியது. KK நகர், வடபழனி, கோடம்பாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், அமைந்தகரை, கிண்டி, மயிலாப்பூர், மந்தவெளி, வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது.
திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது.